பேபி கேர்ள் நியூயார்க்கில் ஒரு பெரிய கம்பெனியோட சக்ஸஸ்ஃபுல் சிஇஓவாக இருக்காங்க ரோமி மேத்திஸ். அதாவது நிக்கோல் கிட்மன் தன்னோட ஹஸ்பண்டோடையும் டாட்டரோடையும் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. செக்ஷுவலாக அவங்க தன்னோட ஹஸ்பண்டோட சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஆஃபீஸ்க்கு இன்டர்ன்ஷிப்புக்கு ஒருத்தர் வர்றார். அவரோட கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாகவே நான் பார்க்குறது என்னென்னா, அந்த பின்னணி இசை, மனித குரலை, அதாவது இன்னும் ஒரு செக்ஷுவல் வாய்ஸ் மாதிரியான ஒரு டோன் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காங்க. சும்மா கண்ட இடத்துலலாம் இன்னும் மியூசிக்கை போட்டு நிரப்பாமல் எங்கே வேணுமோ அங்கெல்லாம் மியூசிக் வச்சு, எங்கே வேண்டாமோ அங்கெல்லாம் சைலன்ஸ் விட்டு அழகாக அந்த உணர்வை நமக்கு கடத்தி விடுறாங்க. உங்கள் வீட்டில் சப்வூஃபரோ இல்லைன்னா ஒரு நல்ல பேஸ் எஃபெக்ட் உள்ள ஹெட்ஃபோன்ஸோ உங்ககிட்ட இருந்தால் அதில் படம் பாருங்கள். அந்த நிக்கோல் கிட்மனோட மன அதிர்வுகளை உங்களுக்கு இந்த இசை மூலமாக, இன்னும் அந்த லோ ஃப்ரீக்வன்சி மூலமாக நமக்கு அற்புதமாக கடத்தி விடுறாங்க. ஸோ இந்த மியூசிக் இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது ஒரு இன்டென்ஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி. இயற்கையாக நமக்கு இருக்கிற அந்த பால் உணர்வு, அதில் இருக்கிற ஆண் பெண் சமநிலை, பெண்ணோட தேவைகள் அப்படிங்கிறத லேசாக இந்த படம் தொட்டு காட்டுது. நம்மளோட லைஃப் பார்ட்னர் கூட நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வெளிப்படையாக பகிர்ந்துட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு மெசேஜை சொல்கிற ஒரு படம் தான். படம் ஸ்ட்ரிக்ட்லி 18+. இந்த படம் பார்க்கும்போது பியானோ டீச்சர், நிம்ஃபோமேனியாக், ஃபேட்டல் அட்ராக்ஷன், 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே அந்த மாதிரி போன்ற படங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. அதை தவிர்க்க முடியல. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பட் ஆனால் நிக்கோல் கிட்மனோட நடிப்பும் பின்னணி இசையும் இந்த ஸ்லோனஸை கொஞ்சம் கம்மி பண்ணி நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது. A24 அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர், சைக்காலஜிக்கல் ஹாரர் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த பேபி கேர்ளும். ஸோ ஆப்வியஸ்லி அதே மாதிரி ஒரு ஜானரில் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி குயிக்காக படங்களோட ரிவ்யூவை தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனல் நக்கல் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசுவோம்.